திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் தடை செய்யப்பட்ட நேரத்தில் கனரக வாகனங்களுக்கு போலீசார் அனுமதி வழங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்கலாம். மோகன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. திருவள்ளூர் மாவட்டத்தில் தலைநகரான திருவள்ளூர் நகராட்சியில் குறுகலான சாலைகளில் காரணமாக வாகனங்கள் செல்ல முடியாமல் அடிக்கடிக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனை அடுத்து கடந்த 26 ஆண்டு காலமாக குறுகலான சாலையில் இருந்த பேருந்து நிலையம் தற்போது தமிழக அரசின் 36 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையமாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருந்த நிலையிலும் அது பெயரளவுக்கு மட்டுமே திறக்கப்பட்டதால் அங்கு பேருந்துகள் செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. இதனிடையே பார்த்தோம்னால் பேருந்துகள் அனைத்தும் பழைய பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்லும் நிலையில் இன்று பார்த்தோம்னால் அதாவது காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை பார்த்தோம்னால் கனரக வாகனங்கள் திருவள்ளூர் நகராட்சிக்கு உள்ளே வரக்கூடாது என நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறையினர் மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த போதிலும் திடீரென பார்த்தோம்னால் கனரக வாகனங்கள் அதாவது துறைமுகத்திலிருந்து வரும் கண்டெய்னர் லாரிகள் அனைத்துமே திருவள்ளூர் நகர் பகுதிக்குள் ஒரே நேரத்தில் வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கனரக வாகனங்கள் வந்த காரணத்தினால் இலகுரக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் பள்ளி கல்லூரி முடிந்து வீட்டுக்கு செல்வோர்கள் என அனைவரும் பார்த்தோம்னா போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தற்போது பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக கனரக வாகனங்களை மாற்றுப்பாதையில் அமைக்க காவல்துறையினர் ஆங்காங்கே பணியமர்த்தப்பட்டுள்ள நிலையிலும் காவல்துறையினர் அந்த பணிகளை சரிவர செய்யாத காரணத்தால் கனரக வாகனங்கள் ஒரே நேரத்தில் வந்ததால் திருவள்ளூர் நகர் முழுவதும் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றனர். குறிப்பாக காவல்துறையினர் உடனடியாக கனரக வாகனங்களை அதாவது மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை கனரக வாகனங்களை திருவள்ளூர் நகருக்குள் அனுமதிக்க கூடாது என்று மக்கள் சார்பில் கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. ராதிகா.